அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பு நம்ம ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 24 வரையும் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். இந்த பார்ட் பார்ட் 25 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O, எஸ்ஐ மற்றும் அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பு முழுமையான ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 மெயின்ஸுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸை இந்த தொகுப்பில் நான் கொடுத்துட்ருக்கேன். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றியும் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நெருக்கடி கால நடைமுறைகள் பற்றியும் போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில நெருக்கடியை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 356. இது கொஞ்சம் முக்கியமான ஆர்டிக்கல். இதை இம்பார்ட்டண்ட்டுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மாநில நெருக்கடி. இந்த மாநில நெருக்கடி அப்படின்னா என்ன? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் ப்ரோக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி. அதாவது மாநில அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு மாநில நெருக்கடியை நம்ம மேற்கொள்ளலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சி நினைக்கும் பட்சத்தில் இந்த மாநில நெருக்கடியை ப்ரோக்ளைம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கலவரங்கள், தமிழ்நாட்டில் ஏதாவது பெரிய கலவரம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அந்த கலவரத்தை காரணம் காட்டி நாம் மாநில நெருக்கடியும் அமுல்படுத்தலாம். இந்த மாநில நெருக்கடி எந்தெந்த முறையில் அமுல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாநில நெருக்கடி அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி கவர்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். கவர்னர்கிட்ட போய் கேட்கணும். கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரசிடெண்ட்கிட்ட போய் கேட்பார். இந்த மாதிரி எங்கள் மாநிலத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இல்லை பெரிய கலவரம் நடந்துட்டுருக்கு, அதுக்காக நாங்கள் மாநில நெருக்கடியை அமல்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு கவர்னர் போய் பிரசிடெண்ட்கிட்ட போய் கேட்கணும். பிரசிடெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மாநில அரசை கலைச்சிருவாங்க, டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிடுவாங்க, கலைச்சிருவாங்க. அது கலைச்சதுக்கு அப்புறமா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ரீஎலெக்ஷன் நடக்கணும். இப்போ மாநில நெருக்கடி காலமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் காரணமாக மாநில அரசை கலைச்சிட்டாங்க அப்படின்னா 6 மாதம் டைம் பீரியட் இருக்குது. அந்த 6 மாதம் டைம் பீரியடுக்குள்ளே இன்னொரு எலெக்ஷன் வச்சு வேறு ஒரு கவர்மெண்ட் வரணும். அதுக்கு டைம் பீரியட் எவ்வளோ? 6 மாதம். அப்படியும் நம்ம 6 மாதத்துக்கு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியமானது அப்படின்னா இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய அமைச்சகத்தில் நம்மளால் ஸ்டேட் எமர்ஜென்சி ப்ரோக்ளைம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டி மூலிமா நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சியை இது பண்ண முடியும். 2 மாதத்துக்குள்ளே திரும்ப பெற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சியை 3 வருஷத்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மாநில நெருக்கடியாக 3 வருடங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக நீட்டிப்பு கொண்டு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதில் என்ன முக்கியமான நம்ம கவனிக்கணும்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நாம் பர்மிஷன் வாங்கிட்டே இருக்கணும். இது மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் இதுதான் சட்டம். ஆனால் பஞ்சாப் மட்டும் 5 வருடங்கள் அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பஞ்சாபுக்கு மட்டும். மற்ற மாநிலங்கள் 3 வருடங்கள் தான். அடுத்து மாநில அரசு மாநில நெருக்கடியை ப்ரோக்ளைம் பண்ணிருச்சு. பிரசிடெண்ட் மாநில நெருக்கடியை பிரசிடெண்ட் அறிவிச்சிட்டாரு அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பறி போகாது. நம்மளோட அடிப்படை உரிமைகள் பறி போகாது. அந்த அடிப்படை உரிமைகள்லாம் அப்படியே தான் இருக்கும். இது கொஞ்சம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் முதல்ல ஸ்டேட் எமர்ஜென்சி எங்கே நடந்தது அப்படின்னா 1951, 1951 பஞ்சாப் சுதந்திரம் பெற்ற பிறகு, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதல்ல பஞ்சாபில் 1951 நடந்தது. அதுக்கப்புறமா 1952 மாநில நெருக்கடி கேரளாவில் நடந்தது எலெக்ஷன். அப்போ இந்தியாவில் அதிகமான மாநில நெருக்கடி எங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னா 10 முறை
உத்தரப்பிரதேஷ் யூனியன் பிரதேசத்தில் தான் 10 முறை வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அதிக நாட்கள் ஸ்டேட் எமர்ஜென்சி இருந்த மாநிலம் எதுனா பஞ்சாப். 2000 நாட்கள் 2000 டேஸ் அவங்கள எமர்ஜென்சியில் இருந்தது. அப்புறம் இந்தியாவிலேயே ஸ்டேட் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணது எங்கே அப்படின்னா தெலுங்கானா, சத்தீஸ்கர் இந்த 2 மாநிலத்தில் மட்டும்தான் இந்தியாவில் இதுவரை ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து அமுல்படுத்தாத மாநிலங்கள் தெலுங்கானா, சத்தீஸ்கர். வேறு எங்கே அதிகபட்சமான இந்தியா மோர் ஸ்டேட் எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு வந்து 1975, ரெண்டாவது வந்து 1978 அதிகபட்சமான ஸ்டேட் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணது. தமிழ்நாட்டில் ஸ்டேட் எமர்ஜென்சி இதுவரை நடந்திருக்கா அப்படின்னா ஆமாம், தமிழ்நாட்டு மீதும் வந்து மாநில நெருக்கடியை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. மொத்தம் 4 முறை நடந்திருக்கு. அது எந்தெந்த நாட்கள் எப்பப்போ நடந்தது, யார் பீரியட் நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 358. இந்த ஆர்டிகல் 358 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 டியூரிங் எமர்ஜென்சிஸ். தேசிய நெருக்கடி அறிவித்தவுடன் ஆர்டிகல் 19 ரத்து செய்துவிடும். ஆர்டிகல் 19 ரத்து செஞ்சிருவாங்க. எப்போனா தேசிய நெருக்கடி பிறப்பிச்ச உடனே. ஆர்டிகல் 19 எதை பற்றி சொல்லுது? ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். ஆர்டிகல் 19 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது பேச்சுரிமை, அசம்பிளி, ரைட் டு அசம்பிளி, ஒரு கூட்டத்தை வந்து கூட்டக்கூடிய உரிமை, ரைட் டு அசோசியேஷன், ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு உரிமை, ரைட் டு மூவ்மெண்ட், இந்தியா முழுக்க எங்கே வேணால் பயணம் செய்யக்கூடிய உரிமை, ரைட் டு ரெசிடென்ஸ், இந்தியாவில் எங்கே வேணால் போய் தங்கக்கூடிய உரிமை, ரைட் டு ப்ரொஃபஷன் அட் ட்ரேட் இன் இந்தியா, இந்தியாவில் எங்கே வேணால் வணிகம் செய்யக்கூடிய உரிமை. இந்த அனைத்து உரிமைகளும் இந்த தேசிய நெருக்கடியின் காலத்தில் வந்து ஆர்டிகல் 19 முழுசாக நம்ம ரத்து செஞ்சுருவாங்க. நம்மளால் எங்கேயுமே போக முடியாது, அமைதியாக வீட்டிலே தான் இருக்கணும், நம்மளால் பேசக்கூட முடியாது. தேசிய நெருக்கடி அப்போது வெளியே போய் கூட்டம் செய்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 358. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 359. இந்த ஆர்டிகல் 359 எதை பற்றி சொல்லுதுன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ரைட் conferred by part 3 during emergencies. அதாவது பகுதி 3 இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அனைத்தும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரத்து செஞ்சிருவாங்க. அந்த பகுதி 3 என்னென்ன ஆர்டிகல் இருக்குன்னா ஆர்டிகல் 12 35 வரையும் இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம், ரைட் டு ஃப்ரீடம், அந்த எல்லாமே வந்து நான் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போது வந்து பிரசிடெண்ட் வந்து என்ன சொல்லுவார்னா, குடியரசுத் தலைவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து டிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாருன்னா டிசால்வ் பண்ணிடுவாங்க. அதில் முக்கியமானது ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 இது 2 மட்டும் வந்து டிசால்வ் பண்ண முடியாது. எமர்ஜென்சி பீரியட் அப்போ, நெருக்கடி அப்போ இந்த 2 ஆர்டிகல் மட்டும் டிசால்வ் பண்ண முடியாது. ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 20 வந்து ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் ஆர்பிட்டரி அரெஸ்ட், எந்த விதமான சட்டத்தின் அடிப்படையில் வந்து கைது செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கைது செய்கிறத வந்து தடுக்கிறது. ஆர்டிகல் 21 வந்து தனி மனித சுதந்திரம், அதை பற்றி சொல்லக்கூடியது. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த 2 ஆர்டிகல் மட்டும் எமர்ஜென்சி பீரியடில் வந்து கலைக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, 19, 29, 30 இது 5மே இந்தியர்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆர்டிகல். அதாவது இந்தியன்ஸ் மட்டுமே. ஆர்டிகல் 15, 16, 19, 30 இதில் வந்து இந்த எல்லா ஆர்டிகல்ஸும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஆர்டிகல்ஸ் எதை பற்றி சொல்லுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் ஆல் கண்ட்ரி பீப்புள்ஸ். இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை உரிமைகளும் இந்தியாவுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான வெளிநாட்டு வாழ் மக்களுக்கும் வந்து எல்லா உரிமைகளும் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த 5 இந்தியர்கள் இருக்கக்கூடிய அந்த 5 ஆர்டிகல் தவிர. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 360. இந்த ஆர்டிகல் 360 எதை பற்றி சொல்லுதுன்னா ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடியை பற்றி சொல்லக்கூடியது. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி எல்லாமே நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கும். இப்போ கவர்னர் இருப்பார், கவர்னர்கிட்டேருந்து அங்கே இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஓட்டிங் போட்டு அப்புறம் தான் வந்து நெருக்கடியெலாம் வந்து அமல்படுத்துவாங்க. ஆனால் ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி மட்டும், நிதி நெருக்கடி மட்டும் டைரெக்டாக குடியரசுத் தலைவரே வந்து
அவர் வந்து அறிவித்தா போதுமானது, வேறு யாருமே அறிவிக்க தேவையில்லை. அதே போல் அது கலைக்கிறதுக்கும் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அவர் கலைச்சார்னா கலைஞ்சது, அவ்வளோதான். இவர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா நெருக்கடியும், தேசிய நெருக்கடியாக இருக்கட்டும், மாநில நெருக்கடியாக இருக்கட்டும், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கணும், பர்மிஷன் வாங்கிட்டே இருக்கணும். ஆனால் நிதி நெருக்கடி மட்டும் அந்த 6 மாதம் டைம் பீரியடு கிடையவே கிடையாது. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அந்த எமர்ஜென்சி வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நிதி நெருக்கடியில் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நிதி நெருக்கடி அப்போது மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள் எல்லாரோடைய சம்பளம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சேலரி குறைக்கப்படும் அல்லது முழுமையாக ரத்து செய்யப்படும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே நிதி நெருக்கடி இருக்குது. அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம தான் அந்த நிதி நெருக்கடியை கொஞ்சமாவது தவிர்க்க முடியும். ஆனால் பிரசிடெண்ட்டுக்கு மட்டும் என்ன ஆகும், பிரசிடெண்ட்டுக்கு மட்டும் அவங்களோட பிரசிடெண்ட்டோட சேலரி வந்து போகும். இதுதான் முக்கியமானது. அடுத்து வந்து 44வது சட்டத்திட்டத்தின்படி 1978 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரசிடெண்ட்டோடைய நிதி நெருக்கடியை எதிர்த்து நம்மளால் கோர்ட்டில் கேஸ் போட முடியும். எங்கே, உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளால் கேஸ் கொடுக்க முடியும். இந்த நிதி நெருக்கடி வந்து தேவையில்லாமல் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸு நம்ம வந்து இது பண்ண முடியும். அதை பற்றி சொல்லக்கூடியது தான் 44th அமெண்ட்மெண்ட் 1978. நிதி நெருக்கடி தொடர்பாக குடியரசுத் தலைவர் முடிவை எதிர்த்து நாம் வந்து உச்சநீதிமன்றம் செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1994. இந்த 1994 என்ன நடந்ததுன்னா, எஸ்ஆர் பொம்மை அவங்க வந்து ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் வந்து அப்போ சிஎம்மாக இருந்தார். எங்கே சிஎம்மாக இருந்தார்னா கர்நாடகாவில். அடுத்து ராவ் யாருன்னா பிரைம் மினிஸ்டராக இருந்தார். எங்கன்னா காங்கிரஸோடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அதே 1994 பீரியடில். இவங்க பீரியடில் அதே ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி வந்து ப்ரோக்ளைம் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாருன்னா, இந்த எஸ்ஆர் பொம்மை எங்கே ப்ரோக்ளைம் பண்ணாங்கன்னா கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி ஸ்டேட் எமர்ஜென்சி ப்ரோக்ளைம் பண்ணதுனால, எதுக்காக ப்ரோக்ளைம் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து காங்கிரஸ் ஜெயிக்காமல் ஜனதா பார்ட்டி ஜெயிச்சிருச்சு, அதனால் காங்கிரஸை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு ராவ் வந்து என்ன பண்ணுவார், எமர்ஜென்சி வந்து ப்ரோக்ளைம் பண்ணிடுவார். அதனால் எஸ்ஆர் பொம்மை சீஃப் மினிஸ்டராக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுவார்னா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி எமர்ஜென்சி வந்து தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்கிட்ட போய் முறையிடும் போது, சுப்ரீம் கோர்ட் வந்து காங்கிரஸ் கிட்ட கேட்குது, ஏன் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி ப்ரோக்ளைம் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து ஊழல் செஞ்சாங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்கிட்ட பதில் சொல்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்குது, அவங்க என்ன ஊழல் செஞ்சாங்க, அந்த ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது காங்கிரஸ் கிட்ட எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அப்போ வந்து அந்த ஸ்டேட் எமர்ஜென்சி அவங்க வந்து ரத்து செஞ்சிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் என்னென்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். அது வந்து ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். 352, 356 டிஃப்ரென்ஸ் வந்து 4, 2, 1, 1. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களே தெரியும். 42, 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. 42, 11. அடுத்து இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இங்கே பார்த்துருவோம். ஷார்ட் ஒரு ஃபன்னியான ஸ்டோரி தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீ அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், சரியா. நீ அப்படின்ட்டு நீன்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறான், நீ வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறான், அங்கே பாரு, சீனா அங்கே பாரு, சின்னு நம்ம சொல்கிறோம்ல, சி சொல்லலாம். நீ வந்து சி அங்கே பாரு, எஸ்யூ வந்து சன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், சூரியன். அங்கே பாரு, சன்னு வந்து ஹாட் மாதிரி இருக்குது, ஹாட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து அந்த பர்சன் சொல்கிறான், இல்லை சன்னு வந்து பாட்டு மாதிரி தான் இருக்குது, பானை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அப்படி கேட்ட உடனே நீ என்ன பண்ணுறான், ஃபீல் பண்ணுறான். இப்படி வந்து ஷார்ட் ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பி சொல்கிறேன், நீ அங்கே பாரு, நீ சொல்கிறான், சன்னு வந்து ஹாட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது சன்னு வந்து அவன் சொல்கிறான், சன் வந்து பாட்டு மாதிரி பானை மாதிரி தான் இருக்குது, அதனால் அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். இப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த என்இஎஸ்சி, எஸ்யூ வந்து எஃப்இ, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, இது வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19, இது வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் பார்ட் 3. எஃப்இ வந்து என்னென்னா ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி. இது மூலிமா வந்து நம்ம வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலிமா இந்த ஆர்டிகல்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். 52, 56, 58, 59, 60. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து பார்ட் 19 அதர் ப்ராவின்சஸ், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர், அப்புறம் ஸ்பெஷல் ப்ரொசீஜர், ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது போல் மேலும் பயனுள்ள வீடியோவுக்கு என்னுடன் இணைந்திருங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.